இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். இயற்கைக்கு அப்பாற்பட்டதிலே பெருக்கம் என்கிற காரியத்தை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த போதனை ஆரம்பிக்கிறப்ப இத்தனை வாரம் நான் பேசுவேன்னு யோசிக்கல. நான் நிறைய காரியங்கள் இருக்குது, அதனால பல வாரங்கள் அதை பேசிட்டு இருக்கோம். பொருளாதாரத்துல ஒரு பெருக்கம், பொருளாதாரம் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இந்த உலகத்துல. ஆனா அது ஆவிக்குரிய அதாவது ஆவிக்குரிய காரியத்துல பொருளாதாரத்தை பற்றி பேசவே கூடாது. அதாவது பொருளாதாரம் உலக ரீதியான இருக்குது, அதை சபையில எல்லாம் பேச வேண்டாம், அது முக்கியம் கிடையாதுன்ற மாதிரி தான் ஒரு படம் இல்ல அந்த மாதிரிதான் போதிக்கப்படுது. இதெல்லாம் முக்கியம் கிடையாது. பொருளாதாரம் முக்கியமா? ஆவிக்குரிய விதத்துல ஆவிக்குரிய காரியங்களை தான் பேசணும் சபையில. உலக பிரகாரமா எப்படி வேலை செய்யறது, எப்படி நம்முடைய ஆற்றலை, எப்படி நம்ம கடவுள் கொடுத்துக்கிற பலனை ரொம்ப ப்ரொடக்டிவா நம்ம பண்றது, எப்படி கடவுளுடைய ஞானத்தின் மூலமாக ஒரு ஐடியாவின் மூலமாக இந்த பூமியில சிறந்து வாழ்றது, இதெல்லாம் சபையில பேசக்கூடாது. அதெல்லாம் சபைக்குரியதே கிடையாது, அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா வேதத்துல போய் பார்த்தீங்கன்னா இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்த போது இந்த பூமியில அவர் அநேக ஓமைகளை சொன்னார். அந்த ஓமைகள்ல 60% மேல இயேசு பூமியில வாழ்ந்த போது 60% மேல சொன்ன ஓமைகள் எல்லாமே பொருளாதாரத்தை குறிச்சுதான். இந்த பூமியில பொருளாதாரத்தை குறித்து 60% மேல பேசியிருக்கோம். பொருளாதாரத்தை குறித்து, அதாவது நிலங்கள், வீடுகள், ஐஸ்வர்யம், வெள்ளி, பொண்ணு, பணம் அப்படின்ற வசனங்களை நீங்க எடுத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வசனங்கள் வேதத்தில் இருக்கு. நிலம், செல்வம், ஐஸ்வர்யம், வெள்ளி, பொண்ணு, இந்த உலகத்துல மனுஷன் எப்படி நன்றாக வைத்திருப்பார் என்கிற வசனங்கள் இருக்குன்னா பல ஆயிரங்கள் இருக்குது. அதை கம்பேரிசன் பண்ணீங்கன்னா ஜபத்தை குறித்து கூறப்பட்டிருக்கிற வசனத்துக்கும் பொருளாதாரத்தை குறித்து கூறப்பட்டிருக்கிற வசனத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. அதை நான் சொல்றேன், வாரத்தை சொல்றேன், எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நான் சொல்றேன். ஜபம் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லல, ரொம்ப ரொம்ப முக்கியம், ஜெபிக்கணும். ஆனா நான் என்னத்தை சொல்ல வரேன்னா, மனிதர்கள் யோசிக்கும் போது, பேசும்போது கிறிஸ்தவ பின்னணியில இருக்கிறவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, இது முக்கியம் கிடையாது, பொருளாதாரம் முக்கியம் கிடையாது, ஜெபம் பண்ணு, ஆனா முடி ஜெபம் பண்ணு, உபவாசம் போடு, காத்திருந்து ஜெபம் பண்ணு, இரவு ஜெபம் பண்ணு. என்ன ஜெபம் பண்ண போறோம்? இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எல்லாம் வளரணும், எல்லாம் பரலோகத்துக்கு ரெடி ஆகணும், தயாராகணும், அதுக்கு ஜெபம் பண்ணு. அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணவே வேணாம். என்னைக்கு ரசிக்கப்பட்டோமோ அன்னைக்கு நம்ம பரலோகம் போறதுக்கு ரெடி ஆயாச்சு. அப்போ இந்த பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். இயேசுனுடைய மிகவும் நெருங்கிய சீசர்களில் ஒருவர் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, சீசர்களே மிகவும் நேசித்த சீசன் நான் தான் சொல்றாரு யோவான். ரொம்ப வயசாயிடுச்சு, நாடு கடத்திட்டாங்க, ரொம்ப வயசாகி போயிடுச்சு அவருக்கு. அப்போ அவர் சொல்றதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம், ஏன்னா இயேசுவோட க்ளோஸா இருக்கிறாங்கல்ல, அப்போ அவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் நிறையா. 3 யோவான் 2, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக. ஆங்கிலத்தில் ப்ராஸ்பரஸ்னா பணம் கிடையாதுங்க. ப்ராஸ்பரஸ்னா குடும்பத்துல, பொருளாதாரத்துல, வேலையில, எல்லா விதத்திலும் நீ நன்றாக இருப்பாயாக. அப்போ கடவுளுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்குன்னா, இந்த உலகத்துல நீ எல்லாவற்றிலும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். 2 கொரிந்தியர் 9:8 மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களுக்கு சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். கிருபைன்னு சொன்ன உடனே அது ஆவிக்குரிய காரியம். கரெக்ட், ஆவிக்குரிய காரியம். கிருபை எதற்கு? ரட்சிக்கப்படுவதற்கு. ரொம்ப கரெக்ட். ஆனா அது இன்கம்ப்ளீட். கரெக்ட் தான், ஆனா இன்கம்ப்ளீட். அதை முற்று பெறவில்லை. எப்படி ரட்சிக்கப்படுவதற்கு கடவுளுடைய கிருபை கொடுக்கப்பட்டதோ,
சுகமடைகிறதுக்கும் கடவுளுடைய கிருபை கொடுக்கப்படுகிறது. இந்த பூமியில நீங்க செழிப்படைகிறதற்கும் கடவுளுடைய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யவான்களை மாறுவதற்கும் கடவுளுடைய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க பார்க்கும்போது நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகும். எல்லாரும் சொல்றோம், எல்லாவற்றிலும் எப்போதும். உங்க வீட்டுல ஒரு பொருளை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை வாங்க முடியணும். இன்னொருத்தங்களுக்கு ஒரு ஃபீஸை கட்டணும்னு நினைச்சீங்கன்னா கட்ட முடியணும். இப்ப பாருங்க, இந்த போதனையின் நோக்கம் நீங்க கரெக்டா டெய்லி சாப்பாடு சாப்பிடுறது கிடையாது. அது கிடையாது இந்த போதனையின் நோக்கம். நீங்க எல்லாம் வீடெல்லாம் வாங்கி கட்டி இந்த வீட்டுக்கு மேல உட்காந்துக்கிட்டு நான் நிறைய பெரிய வீடை வச்சிருக்கேன் பாரு, அது கிடையாது இந்த போதனையின் நோக்கம். இந்த போதனையின் நோக்கம், கடவுளுடைய நோக்கமே என்னன்னா, நீங்க நல்லா இருக்கிறது மூலமா உலகமே நல்லா இருக்கணும். ஆபிரகாம் எதுக்கு ஆசீர்வதிச்சார் தெரியுமா? ஆபிரகாம் எதுக்கு ஐஸ்வர்யவானாக்கினார்? உன்னை ஆசீர்வதித்து பலரை உன் மூலமாக ஆசீர்வாதமாக்குவேன். உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் என் பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடுகிறது. நிரம்புறது யாருக்கு? எனக்கு. ஓடுகிறது யாரு? மற்றவனுக்கு. எல்லாம் சொல்லுங்க, நிரம்புறது எனக்கு, ஓடுறது மற்றவனுக்கு. உங்க வாழ்க்கை நிரம்பினா மட்டும் போராது, நிரம்பி ஓட வேண்டும். நிரம்புறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். நிரம்புறதே சந்தோஷமான விஷயம் தானே. வீட்டுல சட்டி பண்ண தட்டி விட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது, ஆழமா போயிட்டே இருக்குது. எங்கடா வருதுன்னு பார்த்தா கடைசியா பாத்திரம் விட்டு உள்ள ஒண்ணும் இல்லை. அது நல்ல நிலைமை கிடையாது. நிரம்பி இருக்கணும். அரிசி பானையில அரிசி நிரம்பி, பருப்பு பானையில பருப்பு இருக்கணும். எல்லாத்தையும் நிரப்பியாச்சு. இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? அங்கதான் இருக்கக்கூடாது, அங்கேயே விட்டுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க அரிசி பருப்பு அதுவும் நிரப்பணும். ஊர்ல யாருக்கெல்லாம் அரிசி பருப்பு தேவையோ அவங்களுக்கெல்லாம் நிரப்புற அளவுக்கு நீங்க இருக்கணும். அதான் இங்க சொல்றது, எல்லாவற்றும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியிலும் பெறுகிறவராக. எந்த நல்லது செய்யணும்னாலும், ஒருத்தங்களுக்கு போய் கல்யாணம் நடத்தி வைக்கணும், காசு இல்லை அவங்களுக்கு வீடு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு பொருட்கள் தான் வாங்கி கொடுக்கணும். அது என்னது? நல்லது. அந்த நற்கிரியில பெறுகிறவர்களா இருக்கும்படியாக, அதை செய்யும்படியாக உங்களுக்கு சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். எதுக்கு கிருபை? கிரேஸ் ஃபார் ப்ராஸ்பரிங், கிரேஸ் ஃபார் ஃபைனான்ஸ். பொருளாதாரத்துல பெருக்கம் அடைவதற்கு, பொருளாதாரத்தில் இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக நீங்க நல்லா இருக்கணும், கூட இருக்கிறவனுக்கு நல்லது செய்கிறதற்கு கிருபை அளிக்கப்படுகிறது. அதுதான் இங்க போட்டிருக்கு. அப்போ நம்ம நல்லது செய்வதில் பெருக வேண்டும். நினைச்சா உடனே செய்யணும். உன்னை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா வாங்கி கொடுக்கணும். அப்போ எப்படி தேவன் இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனிதனும் நரகத்துக்கு போக வேணாம்னு நினைச்சிட்டு இருக்காரோ, எல்லாரும் இந்த பூமியில இருக்கிற எல்லாருமே சரி, யாருமே நரகத்துக்கு போவது தேவனுடைய சித்தம் கிடையாது. எல்லாருமே பரலோகத்துக்கு, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதை போலவே இந்த பூமியில இருக்கிற எல்லாரும் சுகமா வாழணும் தேவனுடைய சித்தம். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நீங்க சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், எந்த வியாதியும் வராம இருக்கணும். இயேசுவின் நாமத்தினால இந்த வருடம் முழுவதும் எந்த ஒரு வியாதியும் எந்த ஒரு வாதியும் உங்களுக்கு வராமல் இருப்பதாக, எந்த ஒரு பலவீனம் உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருப்பதாக. வியாதியின் நாட்கள் முடிந்தது, வலியின் நாட்கள் முடிந்தது, பாதுகாவலா இருப்பீங்க. தேவனுடைய சித்தம். அதை போலவே செழிப்பார்ப்பதும் தேவனுடைய சித்தம். ஒரு குறைவில் இருக்கக்கூடாது. கடன்ல இருந்தா கடன்ல இருந்து வெளியே வந்துடணும். மற்றவங்க கேட்கிறவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்? வர வேண்டும். சங்கீதம் 62:55 பாத்தீங்கன்னா, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திருந்து நான் நம்புகிறது அவராலே வரும். அப்ப எதை நம்புறீங்க? விரும்புறீங்களா? ஆசைப்படுறீங்களா? ஆசைப்படுங்க. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். உங்க வாழ்க்கையில முதலாவது நீங்க ஆசைப்படுங்க. நான் நன்றாக இருக்கணும், பலருக்கு இறங்கி கொடுக்கணும், ஏராளத்தையும் தாராளத்தையும் சம்பூர்ணத்தையும் நான் அனுபவிக்க வேண்டும். இதை நம்புங்க, விசுவாசிங்க, ஆசைப்படுங்கள். அப்புறம் மார்க் 11:24 பாத்தீங்கன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். அப்போ உனக்கு ஜெபம் பண்றீங்க, நான் நல்லா இருக்கணும்னு விசுவாசிக்கிறீங்க. அப்போ ஜெபம் பண்ணும் போது எப்படி ஜெபம் பண்றீங்க? பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன். I believe I have received. உங்க வாழ்க்கையில
இதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். இயேசுவின் நாமத்தினால் இந்த பூமியில ஒரு குறை இல்லாமல் இருப்பேன். அதான் உங்களுடைய ஜபமாக இருக்கணும். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாக இருப்பேன். அதை ஆசைப்படுறீங்க, அதை விரும்புறீங்க, அதை ஜெபிக்கிறீங்க. நீங்கள் விரும்பின வண்ணமே, நீங்கள் ஜெபித்த வண்ணமே, நீங்கள் விசுவாசித்த வண்ணமே ஆகும். எபேசியர் 1:3 பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினோட நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி அது ஆவிக்குரிய உலகத்துல இருக்கு. இயற்கையா பார்க்க முடியல. இயற்கையா பார்க்க முடிஞ்சா நம்ம ஏன் இவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்கிறோம்? அதான் வந்துருச்சு, அனுபவிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அது எல்லாமே ஆவிக்குரிய உலகத்துல இருக்குது, காண முடியாத ஒரு உலகத்துல இருக்குது. அந்த உலகத்திலிருந்து இந்த இயற்கை உலகத்துக்கு வர்றதுக்கு தான் நான் விசுவாசிக்க வேண்டியதா இருக்கு. விசுவாசத்தை அறிக்கை செய்யறேன், ஜபம் பண்றேன், வாயை திறந்து வான்னு சொல்றேன். இயேசுவின் நாமத்தினால வருவதாக, இயேசுவின் நாமத்தினால தேவைகள் சந்திக்கப்படுவதாக, பரிபூர்ணம் அடைவேன், சம்பூர்ணம் அடைவேன். நான் கீழே இருக்க மாட்டேன், மேலா இருப்பேன், வாழா இருக்க மாட்டேன், தலையா இருப்பேன். இதெல்லாம் திரும்ப சொல்றேன், வாயை திறந்து சொல்றேன், நைட்டு சொல்றேன், காலைல சொல்றேன், ஞாபகம் வரப்பெல்லாம் சொல்றேன். எதுக்காக திரும்ப சொல்றேன்? ஆவிக்குரிய உலகத்திலிருந்து இந்த இயற்கை உலகத்துக்கு இதை கட்டவிழ்க்கிறேன். இதை பேசி பேசி இதை நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அப்போ நான் எவ்வளவு சொல்றேனோ, எவ்வளவு ரிலீஸ் பண்றேனோ, எவ்வளவு கேட்கிறேனோ, எவ்வளவு ஆசைப்படுறேனோ இங்க வந்துகிட்டே இருக்கும். அதனால நீ இருந்து ஆசைப்படு. எதுக்கு ஆசைப்படணும்? எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம். இதுக்கு நான் ஆசைப்படணும், இதை ஜெபிக்கணும், இதை நான் பேசணும். ஆவிக்குரிய உலகத்திலிருந்து இந்த இயற்கை உலகத்துக்கு உங்க வாழ்க்கையிலே வந்துவிடும். இது எல்லாத்தையும் ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் வந்து பாதபட்சமே கிடையாதுங்க. ஒருத்தருக்கு செஞ்சு இன்னொருத்தருக்கு செய்யாம இருக்க மாட்டார். சிலர் வந்து எல்லாம் வசனம் மாதிரி தத்துவம் பேசிட்டு இருப்பான். நாய்க்கு வாழ கடவுள் அளந்து வச்சாரு, அது மாதிரி மனுஷன் எல்லாருக்கும் என்னென்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், எல்லாரும் அளந்து வச்சிருக்காரு. பாரு 5 விரல பாரு, ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இது மாதிரி ஒருத்தனுக்கு காசு கொடுப்பாரு, இன்னொருத்தனுக்கு சோத்தை கொடுப்பாரு, 2 சேர்த்து கொடுக்க மாட்டாரு. ஏன்னா நீ பெருமையில் ஆடுற எந்த வசனம்? இதெல்லாம் தத்துவம், மனுஷ தத்துவம். அப்படியே உங்க ஆட்டுக்கு பேசுறது, அதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. வேதத்துல யோபு ஏராளமான ஆடு மாடு ஓட்டம் கழுத வேலைக்காரங்க வேலைக்காரத்துல பெரிய சீமானா இருக்கான். ஆபிரகாம், அவருடைய மகன் ஈசாக்கு, மகன் யாக்கோபு, இஸ்ரவேல் ஜனங்கள், அதற்கு முன்பாக யோசேப்பு, கோத்திர தகப்பன்மார்கள் எல்லாரும் ஆசீர்வாதமா இருந்தாங்க, கோடீஸ்வரனா இருந்தாங்க. தாவீது ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான், ராஜா ஆயிட்டான். சாலமோன். வேதத்துல எங்க வேணா நீங்க போய் பாருங்க, தீர்க்கதரிசிகள் யாருமே குறைவுபடல. ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்கன்னா, ஆண்டவரோட அவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும், அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. அப்ப நான் இதை நம்பணும், நான் இதை விசுவாசிக்கணும். அதே அவங்க 1:12 பாருங்க. இதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம், இதெல்லாம் நோக்கம். இப்ப இதெல்லாம் பிரமாணங்கள் மூலமா தான் உள்ள வருது. பிரமாணங்கள் இல்லாம தானாவே வந்துரும் அப்படின்னா இந்நேரம் நம்மளுக்கு எல்லாம் வந்திருக்கணும். அப்ப நீங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொன்னா நம்ம இங்க போதனை போதிக்கிறதெல்லாம் ஒவ்வொன்னா யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை இதுவா இருக்குமோ? அதுதான் சொன்ன பாருங்க, இந்த போதனைகள்ல உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கைக்கு தான் பேசிட்டு இல்லை. நம்ம வந்து எப்பயுமே வந்து வாழ்க்கை பிரச்சனை தான் பேசுறோம். சும்மா சிரமம் இல்லாம வானத்துல தேவதூதன்ன்றாரு, 4வது வானம், குதிரை, அதெல்லாம் பேசுறது இருக்காது. இந்த லைஃப், உங்க லைஃப் சீரியஸா கவனிக்கணும். அதனால உங்க லைஃப்ல, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஏதோ குடும்பத்திலயோ வேலையிலயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இல்ல ஸ்டாக்னெட் ஆயிருக்குது நிலைமை. அப்படி ஒண்ணும் பெருசா நினைக்கிற அளவுக்கு முன்னேறி போக முடியல. ஒருவேளை உங்க நிலைமை, உங்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனா செய்ய முடியல. ஜாப் பண்றீங்க, ஆசைப்படுறீங்க, ஏதோ அது வாய்க்க மாட்டேங்குது. ஏதோ ஒருவேளை இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன். இதுதான் த ரீசன் கிடையாது. இது மட்டுமே காரணம் நான் சொல்லல. ஒருவேளை பிரமாணங்களை நான் இயக்காமல் இருக்கிறேனோ அப்படின்னு யோசிப்பாரு. எந்த வேலை இருக்கலாம். ஒருவேளை அடிக்கடி வியாதி வருது, கஷ்டம் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குடும்பத்துல பிரச்சனை வருது, பொருளாதாரத்துல பிரச்சனை, வேலை பிரச்சனை வருது, ஏதோ எங்கேயோ சிக்கிட்டே இருக்கு, முன்னேறி போக முடியல. ஒருவேளை
இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒருவேளை பிரமாணங்களை நான் இயக்காமல் இருக்கிறேனோ அதான் யோசிச்சு பார்க்கணும். அதே 3:12 பாருங்க, பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படி விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதையை கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பிட்டது தேவன் அது நல்லது என்று சொன்னார். இந்த பூமியில மனுஷனுக்காக எல்லாத்தையும் உண்டாக்குனார். மிருகத்தை உண்டாக்குனார், மரங்களை உண்டாக்குனார், செடி கொடிகளை உண்டாக்குனார், பழங்களை உண்டாக்குனார். எல்லாத்தையும் உண்டாக்கி இந்த பழங்களுக்குள்ளேயே அந்த விதையை வச்சுட்டாரு. பழத்தை உண்டாக்குறாரு, அந்த பழத்துக்குள்ள விதையை வச்சுட்டாரு. அந்த ஜாதியின்படியே விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் கனிகளை கொடுக்கறதுக்கு அதுக்குள்ள விதையை வச்சுட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர் பூனையும் நாய்க்குட்டியும் யானையும் புலியும் உண்டாக்கிட்டு இருக்காரா? இல்லையே. காக்கா ஆண்டவரை உண்டாக்கிட்டு இருக்காரு? இல்லை. அன்னைக்கு உண்டாக்குனாரு, இன்னைக்கு உண்டாக்கல. அது பழிய பெருகிட்டே இருக்குது. சில நேரங்கள்ல இந்த நேஷனல் ஜியோகிராபிக் சேனல், அந்த அனிமல் பிளானட்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை ஆயிரமான மிருகங்கள் இருக்கு தெரியுமா? காடுகள்ல, அதாவது சொல்றாங்க ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, நிறைய கண்டங்கள்ல இப்ப நம்மள மாதிரி நம்ம ஓவர் பாப்புலேஷன் இந்தியாவில். அங்கெல்லாம் உள்ள இருக்கிற டென்ஸ் ஃபாரஸ்ட், அப்படியே அந்த கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம் தான் சொல்றாங்க, வெளியே சுத்தி தான் மனுஷங்க வந்துட்டு. இன்னும் அந்த டீப்பா உள்ள போகவே யாரும். அங்கெல்லாம் மிருகங்கள் தான் இருக்கு. அந்த மிருகங்கள் நிறைய பார்த்தது கூட கிடையாது, இன்னும் கண்டுபிடிக்க கொண்டே இருக்கிறாங்க. சில நேரங்கள் இந்த கடல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சில மீன்கள் ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் இருக்கு. அது இந்த ரிவர்ல தான் வாழும். அங்கதான் குஞ்சு பொறிக்கும். பொறிச்சு அப்படியே கடல் வழியா கடலுக்கு போய் அங்க இருந்து வாழ்ந்துட்டு கடைசியில மறிக்கிறதுக்கு திரும்பி வந்துருமா, நதிக்கு, ரிவருக்கு வந்துருமா. ஆயிரமான மீன்கள் நாடப்படிக்கிட்டே இருமா. கோடி மீன்களை இன்னும் நிக்கவே. நான் சொல்றேன், எல்லாருக்கும் விதையோட வச்சாரு, அது பெருகிட்டே இருக்கு. இதே போலதான் உங்கள் வாழ்க்கைய நீங்களும் பெறுவதற்கு மனுஷனுக்கும் உதவலாம். மனுஷன் எந்த விதத்துல பெறுகிறோம், பொருளாதாரத்தில் இருக்கிறோம், அவனுக்கு உதவலாம். சில மனிதர்கள் இந்த பிரமாணத்தை ஏற்றாங்க, விசுவாசிக்கிறாங்க, ஒரு நிலைமையில் நடக்கிற நிலைமைக்கு தானாக போய்விடுகிறார்கள். ஒரு பெரிய ஊழியக்காரர், ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி இருக்கு, ஏகப்பட்ட மாணவர்கள் ஒவ்வொரு வருஷம் போயிருக்காங்க. பெரிய கணக்கான அவங்களுக்கு பிரைவேட் காலேஜுக்கு உலகத்திலே பயங்கரமான மினிஸ்ட்ரி, பயங்கரமான கூட்டத்தின் மூலம் பெரிய ஊழியர் செஞ்சார். ஆனால் ஊழியர் ஆரம்பிக்கும் காசு கிடையாது, வீடு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்குது யாருக்கும் அந்த நிலைமை கிடையாது. அவருக்கு அந்த பாசத்துக்கு வீடு இல்லாம ஒரு விசுவாசிக்குரிய வாடகை இல்ல, வீடு இல்ல, வாடகை எதுவுமே கிடையாது. அதனால அனுபவம் கொடூரமான நிலைமைப்படுறது நல்லது கிடையாது, மோசமான சாப்பாடு கிடையாது, நல்லதுக்கு இடமும் கிடையாது. ஒரு 100 ஆண்டு சொன்னாங்க வெளியே வா, அப்படி கால ஓரம் நிற்கிறாரா, ஃபுல்லா பயிர் நீ எப்படி வந்து தெரியுமா அப்படின்னு ஆமா, யாரோ சிரமம் இருக்குது, நிலத்தை தூண்டி கொத்தி தண்ணீர் பாய்ச்சி வச்சு கடலை பிடிக்கு ஏதோ பண்ணிருக்காங்க. இவ்வளவு சிறப்பா இருக்கு வாழ்க்கை. ஆண்டவர் சொன்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க்கை நல்லா செழிப்பா செய்யணும். உங்க காலம் செஞ்சுக்கணும், உங்க சந்ததிக்கு நீங்க செய்யணும். உங்க சந்ததியை அவங்களை வாழ்வார்கள். இன்னைக்கு நீங்க எடுக்கிற தீர்மானம், இன்னைக்கு நீங்க எடுக்கிற விதை, ஒருவேளை இன்னைக்கு நீங்க விளைவிக்கிற விதைக்கு அளவோட ஒருவேளை தெரியும், ஒருவேளை நீங்க பார்க்கலாம், உங்க பிள்ளை இறக்குவாங்க. அது ஞானம் அறுவடை செய்யணும், புரோமோஷனால அறுவடை செய்யணும். விதைச்ச பணம் எல்லா நேரமும் பணமும் வர்றது கிடையாது, நிறைய வெளியே வருது, நடந்தது திறக்கப்படுகிறது. ஏற்கனவே புரோமோஷன் ஆகுது, காலத்தையும் முன்னிக்கிற ஒரு சாப்பாடு அந்த இடத்துக்கு போய் எவ்வளவு அற்புதம் பாருங்க. ஒரு ஒரு
அப்படியே பயங்கரமா சாப்பிட்டு அவரு இங்க ரொம்ப தூரம் ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ரொம்ப விரட்டி சரி அவரு 20 வருஷம் வேலை பார்க்கறாங்க சம்பளம் வர மாட்டேங்குது ஒண்ணும் வர மாட்டேங்குது சாதாரணமா வந்துருக்காங்க இந்த மாதிரி போதனை கேட்டவங்க விசுவாசத்துல இருக்கிற அவமானத்தையும் எடுத்து போய் எல்லாத்தையும் வாட்ஸ்அப் பண்ணி அப்படியே வேலையை போட்டாங்க என்னதான் நடக்கணும் இருக்கிறது பக்கமும் இல்ல வச்சு என்ன பண்றது வெளிச்சம் அவர் சொல்றாரு 20 மணி நேரம் 20 hours 20 வருஷம் இல்ல 20 மணி நேரத்துல அவர் சொல்றாரு ஒரு வேலைக்கு போனேன் கட்சியில இருந்து மனைவி உடம்பு சரி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க வருடம் போன ஆளுக்கு $50,000 அவர் சொல்றாரு என் வருமானமே மாசத்துக்கு $4,000 20 மணி நேரத்துல 50,000 அதாவது என்ன பிரமாணம் இது வந்து நீங்க இயக்கணும் நீங்க தேவன சார்ந்திருக்கணும் அதை இயக்கி அனுசரிச்சு போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்க செய்யணும் பிரமாணங்கள் விதியை படிச்சாரு இந்த விதையை நான் விதைச்சு நான் வந்து திரும்பி விதைச்சு எல்லாத்தையும் சாப்பிடுறாரு அவ்வளவுதான் போயிடும் விதைச்சு அறுத்து விதைச்சு இந்த பூமியில பெரிய கோடீஸ்வரர்கள் பாருங்க நான் சொல்றது வேத பிரகாரமா ஏமாற்றி நிறுத்தி கீழே தள்ளி விட்டு அதான் பேசல அவனோட வேதனை வேதனை சொல்லியும் நாசமாக்கி விட்டு போகாம எப்போதும் பாதுகாக்கப்பட்டு தேவதூதர்களால் எனக்கு விதைக்கப்பட்டு அழைக்கப்படுகிறது. சரி அப்போ தசமபாவம் காணிக்கை கொடுக்கறதுனா சாவு வருமா? வராது. அப்போ காணிக்கை கொடுத்தாலும் தேவைகள் சந்திக்கப்படுமா? கிடையாது. அதெல்லாம் சந்திக்கப்படும். நான் பேசுறது நான் பேசுறது உங்களுக்கு சாப்பாடு கிடையாது. அது வரும். உள்ளவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்திருக்கும் போது மீது கட்டணம் டெய்லி சாப்பிடுங்க கொஞ்சம் சொல்றது டெய்லி கரெக்டா இட்லி சட்னி சாம்பார் கரெக்டா வச்சு கொடுக்குறோம். கரெக்டா ஒரு ஆரை சட்னி பச்சை சட்னி மொய் சட்னி இந்த சட்னியெல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இல்ல இந்த மாதிரி நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்களா? ஊருக்கே தோசை ஊற்றணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தோசை ஊற்றுறது நீங்க பேச கிடையாதுங்க. அது ஆர்டினரி லைஃப். நான் பேசுறது எக்ஸ்ட்ராடினரி லைஃப். இயற்கை அப்பாற்பட்டதுக்கு நான் ஆசீர்வாதம் வருது. எப்படி தோசமா கம்பெனி நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க வீட்டுல தோசை ஊற்றுறது இல்லைங்க. தோசை கம்பெனி இருக்கலாம். கோழி சொன்னாலா அதுக்குதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மத்திய போது வீட்டுல அரிசி அரிசி இருப்பது நிச்சயம். என்ன இருப்பது நிச்சயம். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல போது அதாவது அவசரத்தை எடுத்து நம்ம லைஃப் பார்த்து நம்ம லைஃப் மோசம் அதுக்கு தேவையான ஒரு 4 வருஷம் எடுத்து அவ்வளவுதான் கிடையாது அப்படி பேசும்போது எனக்கு இல்லைன்னா கூட வசனத்துக்கு போய் அந்த நிலைக்கு நான் மாறுறதுக்கு என்ன செய்யணும் பார்த்து அந்த நிலைக்கு போவோம். இவங்க ஒரு 10 வருஷம் வேலை பார்த்து காசே வரணும்னா ஐஸ்வர்யம் எல்லாருக்கும் கிடையாது அப்படி பேசுறது. உங்க சரீரத்துல 2 வியாதி தலைவர்கள் இருக்கிறதுனால இயேசு சில நேரங்களில் மனிதர்களுக்கு வியாதி கொடுப்பார்.
வசனத்திலிருந்து சொல்லுங்க. அனுபவம் பேசக்கூடாது. கல்வாரி சிலுவையிலே இயேசு மனிதனுக்காக யாரையாக்கப்பட்டார். அதான் வசனம். கல்வாரி சிலுவையிலே இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். அதான் வசனம். பாவலின் கூட அதான் வசனம். ஒழுங்காக அதான் வசனம். அப்போ உங்களுக்கு யாரு இருந்தாலும் எதை நம்பணும்? எதை நம்பணும்? வாழை கூடாரத்தை ஆண்டுகாவது ஒழுங்காக எனக்கு நேரியாது. இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். இயேசு கல்வாரி சிலுவையிலே யாரை சுமந்திருக்கிறார்? நான் சுமந்தேன். கோடி வருஷம் சொல்லுங்க. அப்படியே வசனத்துக்குள்ள வந்து யோகத்துக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா எல்லாரும் பேசுவார். இதேதான் பொருளாதாரத்துக்கு நம்ம வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால இல்ல பக்கத்து பேருடைய வாழ்க்கை கடல் இருக்கிறதுனால ஆண்டு சிலருக்கு கஷ்டத்தை கொடுக்குறான்னு யோசிக்காதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க, அதை நிராகரிங்கள். எதை ஏற்றுக்கொள்ளுங்கள்? சம்பூர்ணத்தை. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் ஏராளம் தாராளம். எல்லாரும் சொல்லுங்க, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம். இதுதான் உங்க வாழ்க்கை. இப்ப நான் பேசல, இதுதான் உங்க வாழ்க்கை. அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். 32 மத்திய 6 கவலைப்படாதீர்கள். அப்போ இப்ப நான் பேசுறது வந்து நீங்க கொடுக்கிறது, நீங்க சாப்பிடுறது, நீங்க இருக்கிறத பத்தி பேசல. ஏன்னா அதை கவலைப்படாதீங்க. இது நானே கிடையாதுங்க. இதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க என்ன பேசல உன்னதே நீங்க என்ன உண்மையை நீங்க அதை பத்தி நான் பேசவே இல்லை. அதெல்லாம் இருக்குது. நான் எதை பேசுறேன்னா இயற்கை அப்பாற்பட்டது. மனுஷர்களை உங்களை பார்த்து விரும்பிக்கிறாங்க. உன் சந்ததியிலே எவனோ வச்சிடாத காசு நீ வச்சிருக்க, அதெல்லாம் பேசிக்கிறேன். உங்க சந்ததியிலே எவனோ வைக்காத வீடு, அதெல்லாம் பேசிக்கிறேன். காலம் ஒண்ணு கடைசி வாங்கிட்டு வரணும். ஆனா பச்சை கொண்டு போட மஞ்சள் கொண்டு போட காசு சொல்லுவோம். தக்காளி என்ன வாங்குறோம்? ஒரு கிலோ 40, 3 கிலோ போடு, 100 எவ்வளவு நாள் போடு என்ன வாங்குறோம்? தக்காளி எவ்வளவுதான். இன்னைக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அரிசி போடணும், சாப்பிடாம இருக்கிறோம். அதான் வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பெட்ரோல் எவ்வளவு ஆச்சு, பெட்ரோல் போடாம அதெல்லாம் கரெக்டா நீட்டா போட்டு வீட்டுக்கு தான் இருக்கும். நான் சொல்றேன் பாருங்க, இந்த மனதுல மாற்றத்தை உண்டு பண்ணணும். சிறந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்க வாழ்க்கையில உண்டாகணும். இப்படிதான் நான் வாழ போறேன், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறேன். என் வாழ்க்கையில, என் வம்சத்துல, என் சமுதாயத்துல எல்லாரும் வாழ்ந்துட்டு தேட முடியாது. எல்லாரும் எல்லாரும் வாழ்க்கையில கல்யாணம் பண்ணிருக்காங்க, அந்த பேர சூடு பிடிச்சிருக்காங்க. இந்த வாழ்க்கையை நான் பேசல, அதுக்குதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பேச்சு பேசிக்கிறோம். அதுக்கு மனுஷன் கல்யாணம், அதுக்கு நிறைய கொடுத்துருக்கலாம். சமுதாயத்துக்கு செய்யணும், சமுதாயத்துக்கு மாற்றத்தை உண்டு பண்ணணுங்க. நீங்க என்ன செய்யணும்? விரும்புறீங்களா? ஆசைப்படுறீங்களா? ஆமா, 10 பேர் கல்யாணம் பண்ணுவீங்க, 20 பேர் கீழே கட்டி கொடுக்கணும், ஒரு 40 பேர் கல்யாணம் கொடுக்கணும். அந்த நிலையில தான் நீங்க யோசிக்கணும். உங்களுக்கு தரமான அப்படிதான் இருக்கணும். யோவான் 12:24 போறேன். ரியாவை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாவாவிட்டால் கண்ணிக்கும் செத்தையாக இந்த பலனை கொடுக்கும். இயேசு கொடுத்து நீங்க நம்ம எப்படி ரசிக்கப்பட்டோம்? இது அவருக்கு அர்த்தத்திருக்கிறாரு. அன்னைக்கு ஒரு நாள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கல்வாரியில மரிச்சாரு. அவர் மரிக்க ஒப்பு கொடுத்து அவர் இடத்தில் நிறுத்தப்பட்டார். நான் அறுக்கப்பட்டேன், நீங்கள் அறுக்கப்பட்டீர்கள். இன்னைக்கு பிதாவானவர் கோடிக்கணக்கான ஜனங்களை இயேசு மூலமா அறிவிக்கிறார். எப்படி விதைக்கப்பட்ட
போடப்பட்டது இன்றைக்கு அறுவடை வந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கைய விதைச்சிட்டீங்கன்னா ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து 2 அதிகாரம் 9 அதிகாரம் இது நீங்க வீட்டுக்கு வாசிங்க, முழுவதும் வாசிங்க. பவுல் போதனையில கொடுக்கிறத குறிச்சு, அதாவது பரிபூர்ணமா வாழ்றத குறிச்சு ரொம்ப நல்லா போதிச்சிருக்காரு. 2 அதிகாரம் 9 அன்றி சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பொருளாதாரத்துல புரிகிறதற்கு அது ஒரு கிருபை. கிரேஸ் ஃபார் ஃபைனான்ஸ், கிரேஸ் ஃபார் இன்க்ரீஸ், கிரேஸ் ஃபார் மல்டிப்ளிகேஷன், கிரேஸ் ஃபார் சோயிங். அதான் இங்க போட்டிருக்குது பாருங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், எப்படின்னா எல்லாம் நல்லா இருந்ததுனால கொடான கொடியா கட்சிருந்தாங்க. அப்படியே வந்து ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரி ஒரு இடத்துல அப்படியே ஜாலியா உலாவிட்டு இருக்கும் போது கொஞ்சம் காசை கொடுப்போம் அப்படிலாம் இல்ல. இந்த மக்கள் எப்ப கொடுத்தாங்கன்னா மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களா இருந்தும் கொடுக்கிறவங்களுடைய பொசிஷன் பாருங்க. வச்சிருக்கு ஏராளமா வச்சுக்கிறான், 10 கோடி வச்சுக்கிறான், அதுல 10,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்றது கிடையாதுங்க. அவங்களுக்கு இல்ல, மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம். ஆனால் தங்கள் சம்பூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணமாய் கொடுத்தார்கள். எல்லாம் சொல்லுவோமா, பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணத்துவமாய். இதான் புதிய உடன்படிக்கையும் கொடுக்கிறது. புதிய உடன்படிக்கையில கொடுக்கலன்னா சாபம் வருமா? வராது. ஆலயத்துக்கு வரோம், கொடுத்தே வரணுமா? கிடையாது, கொடுக்கவே வேணாம். எல்லா வாரமும் கொடுக்கணுமா? இல்ல, கொடுக்கவே வேணாம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா போதுமா? கொடுத்துக்கோங்க. கொடுக்கலன்னா நான் கடன் பிரச்சனை மாட்டிக்கணும். மாட்ட மாட்டீங்க. கொடுக்கணும்னா ஆண்டவர் அடிப்பாரா? அடிக்க மாட்டாரு. பரவாயில்ல போவனா? கண்டிப்பா போவேன். என் தேவை சந்திக்கணுமா? கண்டிப்பா. அதான் வாழ்த்துட்டேன். என்னத்தை உண்போம் என்னத்தை உண்போம் கவலைப்படாது. நீங்க உன் தேவை சந்திக்கப்படும். நல்லா வாழ்ந்துட்டு தான் இருப்பீங்க. என்ன வாழ்ந்தீங்கன்னா என் பிள்ளைய ஸ்கூல்ல படிக்க வைப்பேன், கொஞ்சம் காசை போட்டு கல்யாணம் முடியும், அவ்வளவுதான். அதை முடிஞ்சிடும். நான் பேசுறது அது கிடையாது. நான் பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, என்கிட்ட கொஞ்சமா தான் இருக்கு. ஆனாலும் உதாரணத்துவமா சந்தோஷமா நான் கொடுக்கிறேன். ஏன் கொடுக்கிறேன்? நான் சாப்பிடுறதுக்கா? சாப்பாடு தான் இருக்கு. நான் சாப்பிடுறதுக்கு இல்லைங்க, நான் ஒரு நிலைக்காக போய் கொண்டிருக்கிறேன். எந்த நிலை? எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம், ஒரு குறைவில்லாம கோடீஸ்வரனா வாழ்வேன். கோடான கோடி பேருக்கு சாப்பாடு போடணும்னால என்னால போட முடியும். அந்த நிலைக்கு போறதுக்கு எங்க ஆரம்பிக்கிறேன்? பரிபூர்ணமான சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள். 3 பாருங்க. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க. 10,000 ரூபாய் சம்பளம், 2,000 ரூபாய் கொடுத்துடலாம். என் பிராணி அவ்வளோ. மீன் மாடையை கட்டணும், சோறு சாப்பிடணும், வாட்டர் பில், எலக்ட்ரிசிட்டி பில், எல்லா பில்லும் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதான் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களா என்பதற்கு நான் சாட்சியா இருக்கேன்னு ஊர் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து கொடுத்தாங்க, மிஞ்சி கொடுத்தாங்க. ஆனா அவங்களே மனது 10 வாட்டி கொடுக்குறீங்களா கொடுக்குறீங்களா, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் மிரட்டு தான் செய்வாங்க. நீங்கள் மட்டும் கொடுக்கவில்லை என்றால் தேவனுடைய கோபம் வந்துவிடும். என்ன நினைத்து வந்திருக்கிறீர்கள்? ப்ரமோஷன் வேணுமா வேண்டாமா? வீடு கட்டணுமா வேண்டாமா? நீ கொடுக்கணும்னா எப்படி வீடை கட்டுவ? அப்புறம் இது வந்து மிரட்டுறது. சிலர் வந்து அழுகி அழுதுவாங்க. என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? நம்ம எல்லாம் வீட்லயே சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா ஒருவேளை காப்பி கூட கொடுக்காம எத்தனையோ பேருக்கு அதாவது கஷ்டப்படுகிறாங்க. வந்து ஆப்பிரிக்காவில் பட்டியாக இருக்கிறார்கள். நான் நம்மளை சாப்பிடவில்லை, இன்னும் அழுகிய போட்டோம். ஐயோ சரி போடுவோம், இருக்கிற 10 ரூபாய் என்ன பண்றது அப்படின்னு போட்டு அப்படிங்கிறது பஸ் ஸ்டாண்டு போட்டு ஐயோ இந்த 10 போயிடுச்சா. அதாவது இமோஷனலா மூவ் பண்ணி விட்டுறது. இமோஷனலா கிடையவே கிடையாது. அழுகைய போட்டு
மிரட்டி, சிலர் வந்து உசுப்பேற்றி விடுறது. நீ கொடுத்துடணும், இன்னைக்கு கொடுத்துடணும், நாளைக்கு வந்துடுமாக்கும். என்ன விளையாட்டா இன்னைக்கு 5 ரூபா போட்டு நாளைக்கு 10 ரூபா எடுக்கிறது. அதாவது இதெல்லாம் இமோஷனலா மூவ் பண்றது. நீ இமோஷனலே கிடையாதுங்க. நீங்க தீர்மானம் எடுங்க, வீட்டுக்கு போய் தீர்மானம் எடுங்க. 3 நாள் ரூம் போட்டு யோசிச்சு கூட தீர்மானம் எடுங்க. என்ன தீர்மானம் எடுக்க போற? நான் எப்படி வாழ போறேன், என் சந்ததி எப்படி இருக்க போகுது, என் பிள்ளைகள் எப்படி இருக்க போறாங்க. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஏற்கனவே. ஆனா என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க. அப்போ கொடுப்பது என்பதே அதுக்கு ஒரு கிருபை. இவங்களுக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. கொடுப்பதுக்கு அந்த ஷோ பண்றதுக்கே உங்களுக்கு வந்து என்ன இருந்துச்சு, ஒரு கிருபை இருந்துச்சு. நீங்க கிருபையில் வாழ்கிறீர்கள் என்பதை காட்டுவதே எப்படின்னா கொடுப்பதுதான். கொடுக்கறதுக்கு ஏன் கொடுக்குறோம்? கொடுக்கறது ஏன் கொடுக்குறோம்னா அன்பின் நிமித்தமாக நம்ம கொடுக்குறோம். எவ்வளவு நேசிக்கிறோம், பிரமாணங்களை ஏற்கிறோம், கடவுளுடைய கிருபை என்பதை வருகிறது. நான் கொடுக்குறேன். எதற்கு கிருபை? சம்பூர்ணமா இருப்பதற்கு. எல்லாம் சொல்லுமா, சம்பூர்ணமா இருப்பதற்கு. திருப்பி சொல்ற, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம். இது வந்து ஒரு கிஃப்ட்டுங்க. இது வந்து ஒரு கிரேஸ். இது வந்து நான் காசை கொடுத்து வாங்கல. கிரேஸ் இருக்கிறத நான் கொடுத்து ஆக்டிவேட் பண்றேன். நான் கொடுக்கிறதுனால கிரேஸ் வரல, நான் கொடுத்ததுனால கிருபை வரல. கிருபை ஏற்கனவே இருக்கு. அந்த கொடுக்கிற கிருபை என்னால இருக்குன்றத வெளிக்காட்டு ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் கொடுக்கிறேன். நான் கொடுக்கிறதுனால ஆண்டவர் வந்து என்ன ஆசீர்வதிக்கிறது இல்லை. ஆசீர்வாதம் இருக்கு ஏற்கனவே மேல. தரித்திரம் இருக்கா? இல்லை. இதெல்லாம் இங்கதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பாருங்க. கொடுக்கணும்னா சாபம் வந்துடும். வராது. கல்வாரி சிலுவையிலே இயேசு உங்கள் மேல வர வேண்டிய எல்லா சாபத்தையும் எடுத்து விட்டார். உங்க மேல சாபம் கிடையாது. நீங்க உங்களை சபிக்க முடியாது. பிசாசு உங்களை சாபத்துக்குள்ள ஆக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் நீதிமான் ஆக்க முடியாது. நான் சொல்றதுக்கு எல்லாவற்றையும் பொழுதும் சம்பூர்ணமா இருக்கிறது. லூக்கா 19:9 பாருங்க. அதுக்கு முன்னாடி 18. லூக்கா 18:18. அப்பொழுது ஐஸ்வர்யமான வாலிபன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சம்பவம் தெரியும். ஐஸ்வர்யமான வாலிபன் அவன் கேட்கலாம். அதாவது இவன் வந்து ரொம்ப பெரிய அந்தஸ்துல இருக்கான். ரொம்ப பெரிய அந்தஸ்துல இருக்கான். ஐஸ்வர்யவான், கோடீஸ்வரன். இவன் இன்னொருத்தன் கிட்ட போய் பேசுறது பெரிய விஷயம். அதுவும் இயேசு மாதிரி இருக்கிற எல்லா சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரும் சூழ்ந்து இருக்கிற போது இவன் வந்து பணிந்து கொண்டு முழங்கால் படிக்கிறான். அப்போ உண்மையில ஒரு தாழ்மையா இருக்கு. வந்து என்ன சொல்றான்? நல்ல போதகரே, என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் செய்யறேன். சொன்னாரு, கட்டளை எல்லாம் செய்வா. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே காமெடி பண்றீங்க? நானும் வந்து சின்ன வயசுலயே 10 கட்டளை எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன். அதுக்கு 11, 20, 30, 40 அந்த மாதிரி சொல்லுங்க. 10 கட்டளை எல்லாம் திரும்ப சொல்றீங்க. நான் சின்ன வயசுலயே பண்ணிட்டேன். ஏசு சொன்னாரு, உள்ளது ஒரு குறை உண்டு. அதுதான் பிரச்சனை பாருங்க. நம்ம நினைச்சது வர நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கிறோம். ஏதோ இருக்கு, அது சரி பண்ணும். சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் ஊத்தி இலையில போடு. அந்த வாலிபர் சோர்வாக என்ன செய்யணும்னு கேட்டான். ஆனா செய்யாம போயிட்டான். அவன் மட்டும் செஞ்சிருந்தான். இங்க பிரச்சனை வந்து செல்வம் கிடையாது. நிறைய பேர் யோசிச்சான். பாத்தியம் இயேசு என்ன சொல்றாரு பாத்தியம்? நம்மளுக்கு காசு இருக்கக்கூடாது. ஐஸ்வர்யமான வாலிபன் பரலோகத்திற்கு போக முடியாது. அப்ப ஆபிரகாம் என்ன பண்ணிருக்காருங்க? ஈசாக்கு என்ன பண்ணிருக்காரு பரலோகத்துல? யாக்கோபு என்ன பண்றாரு? யோசேப்பு என்ன பண்றாரு? அவங்க என்ன பிச்சைக்காரங்க இல்லையா? யோபு என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்க வெள்ளி பொண்ணு எல்லாம் கானான் தேசத்துல கட்டாத வீடு, நடாத தோட்டம், தோண்டாத கிணறுலாம் வந்து அவங்க என்ன பண்றாங்க? சரி, அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காங்க பரலோகத்துல? ஐஸ்வர்யவான் போக முடியாது. நான் ஃபர்ஸ்ட் யார் போக கூடாது தெரியுமா? ஆண்டவர். ஏன்னா நம்மதான் இந்த கான்கிரீட், அதாவது தார் ரோடு போட்டாலே பெரிய அச்சீவ்மெண்ட். கான்கிரீட்ல ரோடு போட்டோம்னா அப்படியே சூப்பர் அச்சீவ்மெண்ட்.
ஆண்டவர் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு சுத்த பொண்ணு ஒரு பெரிய முத்தை எடுத்து கதவு, இந்த உலகத்துல நீங்க பார்க்க முடியாத வெளியேறப்பட்ட காம்பவுண்ட் வாண்டு. இவரை மிஞ்சி யார் ஐஸ்வர்யம் கிடையாது, பௌதாமஸ்து வெளியே வரணும். அப்ப இங்க ஆண்டவர் அதை சொல்ல வரல, அவருடைய இருதயம் ஐஸ்வர்யத்தினால் நிறைந்திருந்தது. அதான் பாயிண்ட். என் இறுதி ஐஸ்வர்யத்துல நிறைய கூடாதுங்க, என் இறுதி ஆண்டவர்ல நிறைஞ்சிருக்கணும், என் நோக்கத்துல நிறைஞ்சிருக்கணும், கடவுள் எனக்கு வச்சிருக்கிற திட்டத்துல நிறைஞ்சிருக்கணும், அன்புல நிறைஞ்சிருக்கணும், விசுவாசத்துல நிறைஞ்சிருக்கணும். உங்க இறுதி காசுல நிறைஞ்சிருக்க கூடாதுங்க. இப்ப ஆண்டவர் கொடுக்கறத வச்சிருக்கிறது மிகப்பெரிய நோக்கமே என்னன்னா, உங்கள் இருதயம் காசுல இல்லைன்றத வெளிப்படுத்துறதான் எனக்கு கொடுக்கிறது. இங்க பாருங்க 19 அதே லூக்கால 19 பாருங்க, அந்த சொல்ல 9வது வசனத்தை பாத்தீங்கன்னா பாருங்க, சகேயு 2 கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இயேசு இல்ல, இயேசு எதுவுமே சொல்லல, இயேசு சொன்ன ஒரே வார்த்தை சகேயுவே. முன்னாடி வசனம் வாசித்தீங்கன்னா இயேசு சொல்றாரு, சகேயுவே, இன்னைக்கு நான் உன் வீட்டுல வந்து சாப்பிட போறேன். எதுவுமே பேசல, மருந்து மேலே உட்காந்துட்டு இயேசுவை பார்த்துட்டு யோசிச்சு எப்படி இருக்காரு, ஐட்டாரா எல்லாரும் கூட்ட வராங்களே, ஒன்று பெரிய ஆளு, டாக்ஸ் கலெக்டர், பெரிய பொசிஷன் இருக்காரு, மரத்து மேலே இயேசுவை பார்க்கறாரு. இயேசு நேரம் மாட்டிக்கிட்டு வந்து சொல்றாரு, சகேயுவே, நீ உன் வீட்டுக்கு வர. ஐயோ, ஏன் வீட்டுக்காரா பாடி, நான் எப்படி மோசமானவன். இயேசு பேசல, அவர் பேசுறாரு. சகேயு சொல்றாரு, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். மாற்றம் வருது பாருங்க. இவ்வளவு நாள் ஏமாத்திட்டேன், திருடிட்டேன், நாசமாக்கிட்டேன், சேர்த்து வச்சுக்கிட்டேன், எனக்குன்னு வாழ்ந்துட்டேன். ஆனா இன்றைக்கு என் ஆஸ்தியை பாதியை ஏழைகளுக்கு தருகிறேன். நான் ஒரு இடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளுக்கு துணையாய் திரும்ப செலுத்துகிறேன். இதுதான் மாற்றம். இதுதான் இருதயம் ஐஸ்வர்யத்தில் இல்லை என்பதை காட்டுகிறது. இயேசு கொடுக்க சொல்லலையே, இயேசு சொன்னானோ, அவையிலே நான் இப்பதான் போயிட்டு வந்தேன், ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன், அவன் வந்து கொடுக்காம வேண்டாம், நீ என்ன பண்ண போற, பேசவே இல்லை, கேட்கவே இல்லை. சொன்னார், நான் வீட்டுக்கு வரேன், நான் உன் வீட்டுக்கு வரேன். அவரை நிக்கி கூட அழைச்சிருக்கலாம், இயேசு சாப்பிட்டு போயிட்டு இருப்பாரு. இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் அவருக்கு குமாரனாய் இருக்கிறானே. அவ கொடுத்து வாங்கிட்டானா ரட்சிப்ப? இயேசு காசு கொடுத்து வாங்கிட்டானா? பாதி ஆசையை கொடுத்து நாலு தனியா கொடுத்து ரட்சிப்பை வாங்கிட்டானா? இல்ல, அவன் கிருபையை ஆக்டிவேட் பண்ணிட்டான். அவனுக்கு இருக்கிற கிருபைய, ஏற்கனவே இருந்த கிருபை ஆக்டிவேட் பண்ணிட்டான். 2 கொரிந்தியர் 8:5 வாசிப்போம். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கூடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கு பின்பு எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அதெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க, கொடுக்கிறது பற்றி பவுல் போதிக்கிற வசனம். அதனால் தீர்க்கின்ற தர்ம காரியத்தை தொடங்கினபடியே அதை முடிக்க வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பின் மற்ற எல்லா காரியங்களிலும். மிகவும் முக்கியமான வசனம் பாருங்க, நம்ம எல்லாம் கவனிக்கிறோம் பாருங்க. விசுவாசத்தை, போதிக்கிறத, அறிவு, எல்லாவித ஜாக்கிரதை, எங்கள் மேலுள்ள அன்பு மற்ற எல்லா காரணம் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இட்ஸ் a request, it's a decision you make. நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம். பவுல் சொல்றாரு, நீ எடுத்துக்கோ. அவங்க நிறைவா இல்ல, ஆனா கொடுத்தாங்க. பயங்கரமான சமூகம் நடந்துருக்காங்கப்பா, நானே சாட்சி. டூ மச்சா கொடுத்தாங்க, ராணி மிஞ்சி கொடுத்தாங்க. இப்ப நான் உன்கிட்ட சொல்றேன், எல்லாத்தையும் பெறுகிறல்ல, அறிவுல பெறுகிற, விசுவாசத்தை பெறுகிற, நன்மையில பெறுகிற, எல்லாத்தையும் பெறுகிறல்ல, இதுலயும் பெறுகிறே. இது ஏன் பெறுகிறோம்? நீ அந்த வாட்சுவாரு இல்ல, நான் சம்பூர்ணம் அடைவதற்காக இதை நான் செய்ய வேண்டும். 8 பாருங்க, ரொம்ப சூப்பரா சொல்றாரு பவுல். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவருடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்கிறேன். கிவிங், புதிய உடன்படிக்கையில கிவிங் அப்படின்றதுக்கு, கொடுக்கிறதுக்கு ஒரு சாராம்சமான ஒரு வசனம் தான். மற்ற மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா ஒரு மொழிபெயர்ப்புல சொல்லுது, டு ப்ரூவ் யுவர் லவ். எதுக்கு கொடுக்கிறோம்? என்னுடைய அன்பை, தேவனை நான் நேசிக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக.
இன்னொரு மொழிபெயர்ப்புல பவுல் சொல்றதா போட்டிருக்கு என்னன்னா, I am hoping to bring the best out of you. உனக்குள்ள இருக்கிற அந்த சிறந்த வாழ்க்கையை வெளியே கொண்டு வருவதற்கு நீ கொடுக்கணும்ன்ற. புரியுதுங்களா? எனக்கு வேணாங்க காசு. சிலர் வந்து என்னன்னா இவ்வளோத்தையும் கேட்டுட்டு நம்ம சமையல் பொதுவா வெளியே ஒரே காலத்துல காசு வேணும் போது காசு சம்பாதிக்க 1000 வழி இருக்கு. அது இந்த வழி கிடையாது. இப்ப நான் சொல்றது எல்லாமே உங்களுடைய கணக்கிலே காசு சேருது. நீங்க எப்படி பெரிய வீட்டை கட்டலாம் அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மற்றவங்க மாதிரி சாதாரண வீடு கட்டுறது இல்லைங்க. சிறந்து வாழ்கிற வாழ்க்கை. நீங்க மட்டும் இல்ல, கூட இருக்கிறாங்க அவங்க சொந்தக்காரங்க, அவங்களுக்குலாம் கூட வீடு கட்டி கொடுக்கலாம். பக்கத்து வீட்டுல அவங்க பிடிச்சி திட்டே இருக்கிறாங்க, அவங்க ஒரு இடத்துல வீடு கட்டி கொடுத்துருங்க, உங்களை கடவுளாக்கிடுவாங்க. அந்த இதுதான் பேசுறேன். பவுல் சொல்றாரு, you are familiar with the generosity of our master Jesus Christ. இயேசு எவ்வளவு ஐஸ்வர்யவானா, இயேசு எப்படி தாராளமா இருந்தாலும் உனக்கு தெரியும்ல, அவரை மாதிரி நீ தாராளமா இருக்குன்னு சொல்றாரு. என் மாஸ்டர், என் எஜமான். என் எஜமான் யாரு? இயேசு. இயேசு எவ்வளவு தாராளம் தெரியுமா? எவ்வளவு கொடுத்தாரு தெரியுமா? கொடுத்து 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 கடைசியில தம்மையே கொடுத்து, நம்முடைய ஜீவனை கொடுத்து, ரத்தத்தை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்தாரு. அவர் போட்டிருக்குது, in one stroke he became poor and he became rich. நான் ஐஸ்வர்யவானாகும்படிக்காக கல்வாரி சிலுவையிலே எனக்காக என் நிமித்தம் நிறுத்துகிறானா, அவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள். இப்ப நான் கொடுக்கிறது வந்த உடனே நான் ஆண்டவரெல்லாம் மிஞ்ச முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப டூ மச்சா ஏற்கனவே கொடுத்துட்டார். இன்னொரு மொழிபெயர்ப்பு போட்டிருக்கு, there is one way to prove that your love is real, that it goes beyond mere words. சும்மா வார்த்தையில ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரை நீர் தான் என் உயிர், நீர் தான் எனக்கு எல்லாம், அப்படி இல்ல. ஒரே ஒரு வழி, நீ தேவனை நேசிக்கிறாய் என்பதற்கு ஒரு வழி, அதான் கொடுக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்றேன், I am not commanding you, I am testing your genuine love. உன்னை நான் அதிகாரப்படுத்தி நீ செஞ்சாகணும்னு சொல்லல. உன் அன்பை, நீ தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை நீயே சோதிச்சு போட்டுக்கோ. 2 கொரிந்தியர் 9:6. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு தேவன் பிரியமா இருக்கிறார். கொடுக்கறது பற்றி போட்டுருக்குது. பவுல் சொல்றார், திரும்ப 8:9 இதெல்லாம் வாசித்து பாருங்க வீட்டுக்கு போயிட்டு. ரொம்ப சிம்பிள், ப்ரெஷரே கிடையாது. இங்க ப்ரெஷரே கிடையாது. நீ கொடுத்து ஆகணும், குடிக்கணும், லைட்டெல்லாம் ஆஃப் ஆயிடும், ஃபேன்லாம் ஓடாது. எல்லா ஃபேனும் கரெக்டா ஓடும், எல்லா லைட்டும் எரியும். ஏதோ இதை கூட இன்னும் பிரைட்டா போடுவாங்க, இன்னும் ஸ்பீடா சுற்றுற மாதிரி ஃபேன் போடும். அது கிடையாதுங்க. பவுல் அப்படியே கேட்டாரு, நீங்க லாக் கொடுக்கலன்னா நான் சிப்பிள் எப்படி போவேன், எப்படி சுவிசேஷம், அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாரு. இங்க கொடுக்கறது எதுக்கு? என் அக்கௌண்ட்ல விடுறது. நான் சம்பூர்ணம் அடைகிறது எல்லாவற்றிலும். நீங்களாம் அந்த நிலைமைக்கு தான் வரணும்னு நான் விரும்புறேன். இங்க இருக்க ஒவ்வொருவரும் கேட்கிற ஒவ்வொரு சும்மா கேட்டுட்டு போறத விரும்பல. ஒரு நாள் வந்து என்ன கேட்கணும்னா, அதாவது இவ்வளவு கோடி வச்சிருக்கிற கையில என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதாவது ஒரு இடம் வந்து வாங்கணுமா? கேட்பீங்களா இல்லையா? இந்த பில்டிங்கை வேணா வாங்கிடுவோம் பக்கத்துல. வாங்க இல்ல அதை நான் பக்கத்துல வரலாம், இல்ல கொஞ்சம் வச்சு வெயிட் பண்ணு. உண்மை நடந்த சம்பவம் பாருங்க. சிங்கப்பூர்ல ஒரு பெரிய சபை இருக்குது, பெரிய சபை. அவங்க வந்து பெரிய மாலை வாங்கிட்டாங்க. அங்க உள்ள மால் இருக்கு, ஷாப்பிங் மால் இருக்கு, பெரிய பயங்கரமான காரியம் தான் இருக்குது. அங்கதான் சபை அவங்களுக்கு. அந்த சபையை வாங்குறப்போ அது வந்து $500 மில்லியன், $500 மில்லியன். காசுல வந்து கணக்கு போட்டு பாரு, வார்டு போகும் ஜீரோவா. $1 மில்லியன் ஒரு சபை அவங்க வந்து வாங்கிடும். இந்த வாங்குறப்போ ஒரே ஒரு மனிதன் அந்த சபைக்கு போறோம், ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. ஒரே ஒரு மனுஷன் வந்து சொன்னா, இந்த சபைக்கு எல்லா தேவையும் நான் பாத்துக்கிறேன், இந்த சபைக்கு ஃபுல்லா நான் பாத்துக்கிறேன், யார்ட்டையும் கேட்காதீங்க. அவங்க சொன்னாங்க, நான் பண்ண முடியாது. அப்படி பாசம் சொன்னா நம்மளாம் பண்ண முடியாது. ஏன்னா இத கொடுத்து, இந்த கொடுத்தது நிமித்தமா உங்க வாழ்க்கையில அவங்க அறுவடைய பார்க்கணும். எல்லாம் உண்மை பாருங்க. குடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறது கிடையாது. கொடுப்பா போக்குறான் லேலியா அப்படி இல்லை.
அவர் சொல்றாரு, நான் அந்த மனுஷங்கிட்ட சொன்னேன், இதுல எல்லாருக்கும் பங்கிடணும். இந்த ஆலயத்தை கட்டுறதுல, இந்த ஊழியத்துக்கு விதைக்கிறதுல, தேவனுடைய ராஜ்யத்துல எல்லாருக்கும் பங்கு இருக்கணும். ஏன்னா எல்லா அக்கௌண்ட்லயும் காசு இருக்கணும். உன்னுடைய தாராளத்துக்கு ரொம்ப நன்றி, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. ஆனா எல்லாருக்கும் இங்க பங்கு இருக்கும். அதான் சாத்தியம். அதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சாத்தியம் இல்லைன்னு, அதெல்லாம் இருக்குது சாத்தியம். இயேசுவின் நாமத்தினால சொல்ற நம்ம வாழ்க்கையை மாறுவதாக, நம்ம வாழ்க்கை கடலில் இருந்து மாறி சம்பூரணத்துக்கு வருவதாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நன்மைகளை அனுபவிக்கிற வாழ்க்கைக்கு நேராக வருவதாக. இதை நீங்க விசுவாசிக்கணும். இதை நீங்க பேசிக்கிட்டே இருங்க, இதை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, ஒவ்வொரு முறையும் சொல்லுங்க. அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளாக தான் நம்ம வர்றோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு வருடம் பாருங்க. மற்ற வருடம் மாதிரி இது சாதாரண ஒரு வருடம் கிடையாது. இதை நீங்க எதிர்பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் உங்களுக்கு நன்மையை கொடுக்கிற வருடம், அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கிற வருடம். இது ஒரு மாறுபட்ட ஒரு வருடம். சாதாரணமா புதுசா ஒரு வருஷம் வந்த மாதிரி நினைச்சிடாதீங்க. இது சாதாரண வருஷம் கிடையாது. இப்ப ஆரம்பிச்சது புது வருஷம் இல்லை, இப்ப ஆரம்பிச்சது புது யுகம், இப்ப ஆரம்பிச்சது ஒரு புதிய காலம். இட்ஸ் a new season. இது என்ன சீசன் தெரியுமா? அறுவடையின் சீசன், பரிபூரணத்தின் சீசன், சம்பூர்ணத்தின் சீசன். உங்கள் வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நடக்கிற நாட்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்களும், கடவுளுக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்களும் நிறைவேறுகிற சீசன். இந்த சீசன் சோர்வா உட்கார்ந்திருக்க கூடாது. இந்த நாட்கள்ல தான் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். நடக்கிறதுக்கு முன்னாகவே சந்தோஷப்பட போறேன், நடக்கிறதுக்கு முன்பாகவே சிரிக்க போறேன். ஏன்னா அதுதான் நடக்க போகிறது. யோவேல் 2:23 பாருங்க. சீயோன் குமாரரே, இந்த தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வரிசைக்க பண்ணுவார். ஃபர்ஸ்டே போட்டுருவாரு, அப்புறமாவும் போடுவாரு, திரும்ப போடுவார், மாத்தி மாத்தி போடுவாரு மலைய. 24 களங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகள் திராட்சரசை எண்ணெயும் வழிந்தோடும். இயேசுவின் நாமத்தினால உங்கள் பர்சு வழிந்து ஓடுவதாக, இயேசுவின் நாமத்தினால உங்கள் பேங்க் அக்கவுண்ட் வழிந்து ஓடுவதாக, உங்கள் வீட்டுல பாத்திரத்துல அப்பம் பூசிக்கிறதுக்கு தேவையான மாவு வழிந்து ஓடட்டும், எண்ணெய் வழிந்து ஓடட்டும், தேவைக்கும் மிகவும் அதிகமாக உண்டாகட்டும், சம்பூர்ணம் உண்டாகட்டும். வாழ்க்கையில் நீங்கள் விதைத்த விதைகள் எல்லாம், கொடுத்த தசம பாகங்கள் எல்லாம், காணிக்கைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே 1000 மடங்காக திரும்ப கொடுக்கப்படுவதாக. உங்க அப்பா அம்மா கொடுத்தது, உங்க சந்ததியில கொடுத்தது எல்லாம் அறுக்க முடியாம இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீங்கள் அறுப்பீர்களாக. உங்க தேவ தூதர்கள் எல்லாம் இன்னையில பிஸி ஆகுறாங்க. எதற்கு? உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு. அறுவடையின் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, ப்ராஸ்பெரிட்டி ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. அவங்க தான் பணத்தை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிற ஏஞ்சல்ஸ். இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய தேவ தூதர்கள் எல்லாம் வேலை செய்வார்களாக. உங்களுக்கு தேவையான பணத்தை கொண்டு வந்து சேர்ப்பார்களாக. உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட அறுவடையை எந்த ஒரு மனிதர்களும் பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அறுவடையை பார்ப்பீர்களா? பரிசுத்த ஆவியானவர் ஒண்ணு இல்லாம இருக்கும்போது களத்தின் மேல் அசைவாடி இந்த பூமியில தேவையான எல்லாவற்றையும் வார்த்தை மூலமாக உண்டாக்கும் போது உலாவினது போல உங்களுடைய பணத்தில் உலாவுவாராக. ஒண்ணு இல்லாம இருக்கிறவங்க வாழ்க்கை, ஒண்ணு இல்லாம இருக்கிற பர்சு அக்கவுண்ட் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதாக. இயற்கையா நடக்க போறது கிடையாது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தான் நடக்க போகிறது. இது யோசிச்சு பார்க்காதீங்க. எப்படி நடக்கும், அது எப்படி வரும், இது எப்படி வரும், அப்படிலாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே இந்த காலத்திலே இது நடந்துதான் ஆகும். உங்களை தடை செய்த சத்துரு இனிமேல் ஒருபோதும் உங்களை தடை செய்ய முடியாது. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில தடையாக இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால ஒளிகிறது. எதிர்பாருங்க, பெரிய காரியங்கள் எதிர்பாருங்க. ஒருவேளை காருக்கு விசுவாசத்துக்கு இருக்கீங்கன்னா, சைக்கிள் போற மாதிரி தெருவில் இருந்தீங்கன்னா வேற வீடை மாத்துங்க. ஃபர்ஸ்ட் கார் மொட்டை மாடியில விடுவீங்க, ஹெலிகாப்டரா அது பார்க் பண்ணணும்ல. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த காரை பார்க் பண்ற மாதிரி ஒரு வீட்டுக்கு மாத்திட்டு அந்த வீட்டுக்கு போங்க. குழந்தை வேணும்னா என்ன பண்ணணும், கடைக்கு போயிட்டு ஒரு 2-3 ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும். குழந்தை வந்து எதை போடுவீங்க, அதுக்கு போய் வாங்கி வைங்க. கல்யாணம் ஆகணும்னா நீங்களே போய் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. அதான் நல்லா குடும்பமா போய் ட்ரெஸ் வாங்கி ஏதோ ஒண்ணு செய்யுங்க விசுவாசத்துல.
அதுதான் விசுவாசத்தை நான் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு. அதான் நம்ம மகிழ்ந்து களி கூறுற ஸ்டெப்பு. நான் அதை செய்யும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே மனுஷனால கூடாத காரியத்தை தேவன் செய்வார். பெரிய காரியங்களை விசுவாசிங்க. இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காத காரியம்லாம் நடக்கும். இதுவரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணதெல்லாம் நடக்கும். இந்த வருஷம் நடக்கும். எப்படி நடக்கும்னு தெரியாதுங்க, நடக்கும். எல்லாரும் சொல்லுவோமா, இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் பதில் இந்த வருடம் வருகிறது. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம். அது இந்த ஆண்டு. இந்த ஆண்டுல சம்பூர்ணமா இருப்பீங்க. இந்த ஆண்டுல நிறைவா இருப்பீங்க. பரிபூர்ணமா இருப்பீங்க. அநேகருக்கு இறங்கி கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுமா, வெற்றி நிச்சயம். சுகம் என்னாலும், செழிப்பு எப்போதும். திருப்பி சொல்லுவோம், வெற்றி நிச்சயம். சுகம் என்னாலும், செழிப்பு எப்போதும். ஜெபம். பிதாவே, இயேசுவின் நாமத்தால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்காக நன்றி. நீரைகளுக்கு செய்து முடித்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிரமாணங்களை எங்களுக்காக வைத்திருக்கிறீர்கள். இதெல்லாம் எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் கிரியை செய்கிறார். விதைக்கப்பட்ட விதைகள் 1000 மடங்கா பலன் கொடுக்கட்டும். இந்த விதையை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க, ஞாபகப்படுத்துங்க. எல்லாத்திலையும் சம்பூர்ணமாக இருக்கிறதுக்கு, இந்த பிரமாணங்களை இயக்குவதற்கு நீ உதவி செய்வீராக. அவனவரை நீர் உதவி செய்யும். உங்க நல்லா இருப்பதா உங்களுடைய சித்தம். வேதத்துல நீர் அதற்காக தான் இந்த பிரமாணங்களை வைக்கிறார். அதெல்லாம் பார்க்க எங்க மனக்கண்கள் திறக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். வெளிப்பாடு உண்டானதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை நீங்க வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். நீரே ஒரு உதவி செய்கிறார். ஒருவருக்கு எல்லா துதிகளையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.